அதாவது வந்து பார்த்தீங்கன்னா என்றால் கடந்த சில நாட்களாக தமிழக அரசியலில் நடந்த சில சம்பவங்கள் அதிர்ச்சிக்கு மிகப்பெரிய எச்சரிக்கை மானியாக மாறியுள்ளது. முக்கியமான தென் மண்டலத்தில் அதிமுக அஸ்திவாரம் போடும் முன்பே அங்கு மிகப்பெரிய சரிவை சந்தித்துள்ளது. கடந்த 2021 சட்டசபை தேர்தல், 2019, 2015 லோக்சபா தேர்தலில் அதிமுக தென் மண்டலத்தில் கடுமையான சரிவை சந்தித்துள்ளது. முக்குளத்தோர் ஆதரவு வாக்குகள் இல்லாத காரணத்தால் கடுமையான சரிவை எடப்பாடி சந்தித்துள்ளார். அதை மேலும் உறுதி செய்யும் வகையில் அடுத்தடுத்த சம்பவங்கள் தென்மண்டல அரசியலில் தற்பொழுது நடந்துள்ளது. எடப்பாடி டிடிவி தினகரன் ஊசல் பாஜக கூட்டணியில் இருந்த அமமுக கட்சி தலைவர் டிடிவி தினகரன் சமீபத்தில் எடப்பாடியை தாக்கி பேசினார். இப்பொழுது பாஜக கூட்டணியில் இருந்து விலகுகிறதாக அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். இதனையடுத்து டிடிவி தினகரனுக்கு தென் மண்டலத்தில் டெல்டாவில் கடுமையான முக்குளத்தோர் ஆதரவு உள்ள நிலையில் எடப்பாடி அவருடன் தொடர்ந்து மோதி வருகிறது. தென் மண்டலத்தில் அதிமுகவுக்கு பெரிய ஒரு அதிருப்தியை உள்ளடக்கியுள்ளது என்று எதிர்பார்க்கப்படுகிறது. டிடிவி தினகரன் வெளியிட்ட அறிவிப்பில் இனியும் காத்திருப்பது சரியல்ல. சிலரின் துரோகத்தில் நான் கட்சி ஆரம்பித்தேன். துரோகம் செய்த காரணத்தால் இன்னும் நிறைய விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதாவது அதிமுகவின் மிக முக்கியமான இஸ்லாமிய முகாம்களில் ஒருவராக அறிவிக்கப்படும் அவர் அன்வர் ராஜா திமுகவில் இணைந்துள்ளார். அதிமுக அமைப்பில் செயலாளராக உள்ள முன்னாள் எம்பி அன்வர் ராஜாவின் இந்த முடிவு அதிமுகவை கடும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. தென்மண்டலத்தில் அதிமுக இஸ்லாமிய முகாம்களில் முக்கியமானவராக இருந்தவர் அன்வர் ராஜா. அன்வர் ராஜா இஸ்லாமியர்கள் இடையே அரசியல் கடந்தும் கூட பெரிய மதிப்பையும் பெற்றிருந்தார். அதிமுக பாஜக கூட்டணி வைப்பதை நேரடியாகவும் மறைமுகமாகவும் இவர் கடுமையாக எதிர்த்து வந்தார். இவர் திமுகவில் ஒரு முக்கியமான ஆளாகத்தான் இருந்து கொண்டு இருக்கிறார் இப்போ என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதாவது ஏற்கனவே பாஜக கூட்டணி காரணமாக அதிமுக மீது இஸ்லாமியர் பலர் அப்செட்டில் இருப்பதாக கூறியிருக்கிறார். இந்த நிலையில் திமுக பக்கம் முக்கியமாக ஒரு புள்ளியாக இருந்து கொண்டிருக்கிறார் அன்வர் ராஜா. இதனால் இருவரும் இஸ்லாமிய அவரையும் எடப்பாடி இழக்கவும் சூழ உள்ளது. ஏற்கனவே டிடிவி தினகரன், ஓ பன்னீர்செல்வம், சசிகலாவுடன் எடப்பாடி பழனிசாமிக்கு உள்ள மோதல் காரணமாக முக்கியமான வாக்குகளை எடப்பாடி பெற்றிருக்கிறார் என்று தான் எதிர்பார்க்கப்படுகிறது. அதாவது பார்த்தீர்கள் என்றால் இதனிடையே பாஜகவின் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து வெளியேறுவதாக ஓ பன்னீர்செல்வம் அணி அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. தலைமையில் கழக நிர்வாகிகளுடனான ஒரு மூத்த நிர்வாகி தான் நடந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது ஒரு சூழலாக நடந்து கொண்டிருக்கின்ற சூழ்நிலையில் இப்படி கடந்த சில நாட்களாக தமிழக அரசியலில் நடந்த தொடர் சம்பவங்கள் அதிமுகவிற்கு மிகப்பெரிய எச்சை மானியாக மாறியுள்ளது என்று முக்கியமான தென் மண்டலத்தில் அதிமுக அஸ்திவாரம் போடும் முன்பே அங்கு மிகப்பெரிய சரிவை சந்தித்துள்ளது எடப்பாடி பழனிசாமி. பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்தடுத்து வரக்கூடிய காலம் இன்னும் சுவாரஸ்யமாக கண்டுகளிக்க நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு பாருங்கள். நன்றி, வணக்கம் மக்களே. அடுத்த காலையில் சந்திப்போம்.